சிரியால நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் என்னோட தனிப்பட்ட கருத்துல என்ன இருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் தெளிவா பார்த்திருக்கோம். சிரியாக்குள்ள என்ன நடந்துச்சு? 2வது அது பார்ட் 1 இந்த சேனல்ல போட்டிருப்போம். செந்தல் டிஃபென்ஸ்ல. செந்தல் டிகோஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல துருக்கி வந்து இந்த பிராந்தியத்துல ஆதிக்கம் செலுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல சிரியால என்னதான் நடந்துச்சு, அந்த டைம்ல எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த பகுதிகளை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதை தெளிவா பார்த்துக்கிட்டாதான் அடுத்தது எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மாதிரியான மூவ்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா புரிய வரும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஆனா இது இப்படிதான் நடந்துச்சு. பெரும்பான்மையான யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல மேப்பர்ஸா இருக்கட்டும், நீங்க அனலிஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிய வரும். 2வது வெஸ்டர்ன் சோர்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய மேப் இருக்கும் இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ எந்த ஒரு டிலேவும் இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தல். இது உங்கள் செந்தல் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து செந்தல் டிஃபென்ஸ், செந்தல் டிகோஸ். 2 சேனல்ல போடக்கூடிய வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்துடும். வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். வாட்ஸ்அப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல மேப்பை பார்த்தலாம். அதாவது நவம்பர் 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகள் யார் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம பார்க்க போது நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் யார் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த பகுதிகள் இருந்தது அப்படிங்கிற நம்ம தெளிவா பார்த்தலாம். இந்த மேப்ல ரெட் கலர்ல இருக்கலாம் SAAன்னு இருக்கும். இது வந்து சிரியன் அரப் ஆர்மி. இதுதான் பஸ்ரல் அசாத் அவர்களோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, அந்த அரசாங்கத்தோட ராணுவம் SAA அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரீ டெமோக்ராட்டிக் அது போலதான் இருக்கும். சோ ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். சோ அதனால நம்ம கலர் புரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறேன். இந்த SAAலயும் அதாவது ஒரு ராணுவம்னா எப்படி அதுக்குள்ள வந்து நிறைய பிரிகேட்ஸ் இருக்குமோ அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய SDF இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா, ஏன்னா இதுதான் பெரும்பான்மையான போர்ஸா இருந்தது. ஒன்னு SAA, இன்னொன்னு SDF. SDFன்றது வந்து சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ். சோ இந்த சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்ல பிரிகேட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், பல வகையான அமைப்புகள் இருக்காங்க. அதான் PKK, YPG, ஏகப்பட்ட விஷயங்கள். சோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த டயருசோர்லாம் இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதிகள தான் அதிகமான எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்கு. சோ அதனால இந்த பகுதியில அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற படைகள். ஆனா இது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படிங்கறனால டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஐசிஸ் இந்த கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஸ். சோ இவங்களை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்காக இந்த SDF போர்ஸ்க்கு அதுல நிறைய அமைப்புகள் இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக, ட்ரைனிங் பண்றதுக்காக ஆயுதங்கள் கொடுத்ததா அமெரிக்க தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதன் அடிப்படையில இது வந்து அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற படைகள் அப்படிங்கிற சொல்றாங்க. 2வது இங்க லைட் கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து சிரியன் நேஷனல் ஆர்மி. இது வந்து பாத்தீங்கன்னா துருக்கி ஒரு பஃபர் ஜோன் உருவாக்கி சிரியால இருந்து வரக்கூடிய அகதிகளை சிரியாலேயே கொண்டு போய் விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய பஃபர் ஜோன். சோ அது சிரியன் நேஷனல் ஆர்மி. ஒரு காலத்துல இது எல்லாமே எல்லோ கலர்ல தான் இருந்தது. அதாவது சிரியாவோட டெமோக்ராட் போர்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தது. அதுக்கப்புறமா சிரியன் நேஷனல் ஆர்மி நாங்க உருவாக்கி துருக்கி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பகுதி அவங்களோடது அப்படிங்கிற ஒரு நியாயப்படுத்துதல் வேணும் இல்லையா. சோ அந்த காரணத்தினால அது உருவாக்கப்பட்டதான். அதே போலதான் இங்கேயும் இருக்கும். இதுவும் சிரியன் நேஷனல் ஆர்மி தான். சோ இந்த சிரியன் நேஷனல் ஆர்மியும் இவங்களும் ஒண்ணுதான். சோ இது ரெண்டுமே துருக்கியோட டைரக்ட் சப்போர்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்தது இட்லிப். இதுதாங்க HTS. HTSங்கிறது ஒரு அமைப்பு இல்ல. கொய்தா இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து குட்டி போட்ட ஒரு அமைப்பு தான் HTS. அது வேற ஒரு குட்டி போட்டுச்சு, அதுல இருந்து ஒரு குட்டி போட்டு HTSன்னு வந்துருச்சு. எல்லாமே அழிச்சு ஒரு பேர் மாத்திக்க வேண்டியதான். சாங்ஷன் போட்டாங்கன்னா வேணாம், இந்த பேர் வேணாம், புது கம்பெனி ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஓபன் பண்ற மாதிரி தான். இந்த HTSல வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒருங்கிணைஞ்சதுதான் இந்த HTS. சிலர் 30 40 அது வேரியேஷன் இருக்கும். ஆனா இதுல என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல சிரியால ரஷ்யா ஒரு பக்கம் போய் குண்டு போடுவாங்க, அமெரிக்கா ஒரு பக்கம் குண்டு போடுவாங்க. அது போல ஏகப்பட்ட அமைப்புகள், அதாவது ஐசிஸ்ல இருக்காங்க இல்லையா, சோ அவங்க மேல குண்டு போடுவாங்க இல்லையா. சோ அப்படி போடும்போது அங்க இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இந்த HTSல இணைஞ்சிருப்பாங்க. சோ ஏகப்பட்ட அமைப்புகளோட கலவை தான் இந்த HTS. இது ஒன்ஸ் உள்ள வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உடையும். இந்த ஜுலானி அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவங்களோட ரியல் ஃபேஸை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம திருப்பி மேப்புக்கே போவோம். சோ இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பண்ணா SAA. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஸ். அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த கோல்டன் நைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல லைட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிபல் போர்சஸ், மக்களோட புரட்சி படை அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா அது. அடுத்து இங்க ஒரு லைட் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சிரியன் ஆர்மி. இதுலயும் நிறைய அமைப்புகள் இருக்கு. பட் ஆனா ஃப்ரீ சிரியன் ஆர்மிங்கிறத எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அமெரிக்காவோட நேரடி ஆதரவு பெற்ற படை. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான காரிடோர். அந்த ஒரு காரணத்தினால இது முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அமெரிக்கா டைரக்டா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படைனா அது ஃப்ரீ சிரியன் ஆர்மி தான். இப்ப மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வந்திருந்தேன் அப்படின்னா, இந்த SDFும் ஃப்ரீ சிரியன் ஆர்மியும் ஏறக்குறைய அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற படை தான். ஆனா இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மிக்கு SDF பிடிக்காது. இவங்க 2 பேரையும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய காமெடி. ஏன்னா
ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு நாடு இருக்கும், ஒரு அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த அமைப்புக்கு 2 பேரும் சண்டை பிடிச்சுக்குவாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 26ஆம் தேதி இருக்கக்கூடிய கள நிலவரம். நான் உங்களுக்கு வேற ஒரு மேப் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சோர்ஸ் மேப். சோ இந்த மேப்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். அதாவது இட்லிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலப்போக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மிக பெரும் ஏர் ஸ்ட்ரைக் துருக்கி தரப்புல இருந்து நடத்தியிருக்காங்க. துருக்கி மிக பெரும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு காரணத்தினால இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் ரீக்ரூப் ஆகணும்ல, சோ அந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இட்லிப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலப்போக்குள்ள சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இட்லிப்ல இருந்து அலப்போக்குள்ள வந்து அலப்போ முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா நேரடியா அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேரா ஹம்மாக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹம்மால இருந்து ஹோம்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்குது, ரொம்ப ஷார்ட் ஃப்ரேம்ல நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பா நம்ம டிசம்பர் மாசத்தோட 6ஆம் தேதிக்கே போயிடணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த பகுதியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா புரிய வரும். சோ டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹோம்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது ஹெச்டிஎஸ் ஓட கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த டைம்ல திடீர்னு இந்த ஜார்டனுக்கு மேல இருக்கு தெரியுங்களா, சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரிபல்ஸ் எல்லாரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டமாஸ்கஸ் வந்து எந்த டைமும் வீழ்ந்துரும். சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிபல்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும்னு நினைச்சாங்களா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வேற இருக்கிறாங்க, ஜார்டன் வேற வந்து பாத்தீங்கன்னா பார்டர் க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. சோ நீங்களே யோசிக்குவீங்க அப்படிங்கிறது போல நினைக்கிறேன். சோ சம் ஆதரவு பெற்ற படை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டன் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ அந்த பார்டர் வழியா வந்து பாத்தீங்கன்னா டமாஸ்கஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்த நாள் டிசம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ சிரியன் ஆர்மி இருக்கிறாங்க இல்லையா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். பிகாஸ் டமாஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னா விலக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே டமாஸ்கஸ் நம்ம தான் முதல்ல பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ சிரியன் ஆர்மி ஒரு சைட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க யாரோட ஆதரவு பெற்ற ரிபல்ஸா இருப்பாங்க அப்படிங்கறத நீங்களே எல்லாத்தையும் யோகம் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். மேபி இரு முனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து டமாஸ்கஸ் நோக்கி போயிடலாம் அப்படிங்கறது போல யோசிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஃப்ரீ சிரியன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா பல்மிராவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. என்னதான் இவங்க எல்லாத்தையுமே அப்போசிஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணிக்கிட்டாலுமே இவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஆசாத் அவர்கள் எதிர்க்க நினைச்சாங்களே தவிர இவங்க எல்லாருமே ஒரே அமைப்பு கிடையாது. எல்லாமே ஒரே கலர்ல இருக்கனால எல்லாம் ஹெச்டிஎஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. நான் கூட பல்மேரா வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்த பதிவுல நான் சொல்லியிருப்பேன் இல்ல ஃப்ரீ சிரியன் ஆர்மி தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கவனிக்கணும். இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மியும் சரி சிரியன் நேஷனல் ஆர்மியும் சரி இவங்க 2 பேர்த்தோட கொடி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு சேஞ்ச் கொடுக்கறதுக்காக ஒரு பொம்மையை வந்து மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே பிளாக தான் வச்சிருக்காங்க. இவங்க வந்து பிளாகுக்கு பதிலா ஒரு பொம்மையாட்டு போட்டு வச்சிருக்காங்க, ஒரு கழுகா இல்ல என்ன ஏதுன்றது தெரியல. இவங்க 2 பேர்த்தோட பிளாக் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு பிளாக் மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம். பட் ஆனா 2 பேரும் நேர் எதிர். வந்து துருக்கி ஆதரவு பெற்ற படை இவங்களோட எண்ணமும் வந்து எஸ்டிஎஃப் அடிக்கிறது தான். ஃப்ரீ சிரியன் ஆர்மியோட எண்ணமும் எஸ்டிஎஃப் அடிக்கிறது தான். பட் ஆனா நேர் எதிர்ப்படை. இவங்க வந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற படை, அவங்க வந்து துருக்கி ஆதரவு பெற்ற படை. இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு லிங்கோ இல்ல ஜாயிண்டோலாம் கிடையாது. இதுல ஹெச்டிஎஸ் வந்து தனி, அவங்க வேற, இவங்க 3 பேர் வேற. இவங்களுக்குள்ளேயே சண்டைகள் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ரிபல் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, மேபி இந்த ஜார்டன்ல இருந்தோ இல்ல இஸ்ரேல் இருந்தோ மேபி ஏதோ உதவிகள் வந்திருக்கலாம் இல்லையா, சோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டமாஸ்கஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அதாவது டிசம்பர் 8 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில சண்டை நடக்கிறதா இருக்கு இல்லையா. சோ சில ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டிருந்தாங்க. சில ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிகள் வந்து குண்டு போட்டிருந்தாங்க. இந்த இஸ்ரேல் பாம்பு பண்ணிருக்காங்க. சில பகுதிகள் துருக்கியில குண்டு போட்டிருந்தாங்க. சில பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட ஆதரவு பெற்ற படைகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு உடச்சு விட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா இந்த கீழ இருந்து மேல வராங்க தெரியுங்களா, அவங்களோட தான் பெருமளவுல இந்த சண்டைகள்லாம் இருந்துட்டு இருந்தது. இந்த சைட்ல அதாவது ஹெச்டிஎஸ் சைட்ல இருந்து வராங்களா, அதாவது இந்த ரிபல் குரூப்னு மேல வராங்க தெரியுங்களா, சோ அவங்க கூடயும் இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி இருக்கு இல்லையா, அமெரிக்க ஆதரவு பெற்ற படை. சோ இந்த 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கிங் இருந்திருக்கு. அந்த 2 சைடுல மட்டும்தான் சண்டை நடந்திருக்கு. அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு, ஏன்னா ஹெச்டிஎஸ் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெருமளவில் இந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் ஹெச்டிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஸ்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆசாதோட படைகள் இருக்கலாங்களா, டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி இந்த டமாஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா இவங்க 2 பேர் தான் முதல்ல டமாஸ்கஸ்குள்ள வந்தது.
அவங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆனா வேற வழி இல்லாம இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள டமாஸ்கஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக நேரா ஆசாதோட படைகள் வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸை ஸ்விட்ச் பண்ணிட்டு ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற போல சொல்லி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோர்டனுக்கு மேல இருந்து வந்திருக்கிறாங்களே அந்த ரிபல் போர்சஸ். ஸோ அவங்களும் இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி தான் நேரா போய் வேலையா இந்த டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரானோட எம்பசிக்குள்ள பூந்திருக்காங்க. அவங்களுக்கு சில பல முக்கியமான டீடைல்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த எம்பசில ஏகப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த பிளான்ஸ் என்ன, முக்கியமான தகவல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டமாஸ்கஸ்குள்ள முதல்ல யார் வர ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள சொல்லவா வேணும், மொசாட் ஏஜென்ட்டுக்குலாம் இது வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ள பூந்து வேலையை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ இதுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹெச்டிஎஸ் டமாஸ்கஸை ரீச் பண்றதுக்கு இன்னும் 2-3 நாளுக்கு மேல ஆயிருந்திருக்கலாம். வேற வழி இல்லாம ஆசாதோட படைகளே ஸ்விட்ச் சைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆசாத் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, எந்த ஒரு சண்டையும் வேணாம், வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறது போல அவர் சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நேரா ரஷ்யா கிளம்பி போயிருக்காரு. முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டுல ஃபேமிலி எல்லாருமே போயிருந்திருக்காங்க ரஷ்யால. அதுக்கப்புறம் ஆசாத் அவர்களும் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லணும், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஜோர்டன் இவங்க எல்லாருமே சப்போர்ட்டட் தான். இப்போ இஸ்ரேல் வந்து ஈஸியா உள்ள வராங்க, இந்த கோல்டன் ஏஜ் தாண்டி ஈஸியா உள்ள வராங்கன்னா அதுக்கான அங்க இருக்கக்கூடிய ரிபல்ஸ் உள்ள வந்து சில பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும் போது எல்லா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் மேபி இஸ்ரேல கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேல் தெளிவா எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டாம ஈஸியா அவங்க படைகளை நகர்த்தி உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கனவு நோக்கி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும் போது ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், அந்த பதிவுகளை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேலுக்கு ஒரு கனவு இருந்தது, அந்த கனவு நோக்கி இஸ்ரேல் போவாங்க அப்படிங்கிறது போல. அதாவது அக்டோபர் 7 நான் சொல்லியிருந்தேன். இப்போ பெருமளவுல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து பல யூடியூபர்ஸ்னால இப்போ அது பேசப்பட்டுட்டு வருது. ஆல்ரெடி இன்னொரு டைம்ல கூட நான் சொல்லியிருந்தேன், இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா வீரர்களும் ஒரு பேட்ச் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பை உருவாக்குறதுக்காக இஸ்ரேல் ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அது எல்லாமே இப்ப வெட்ட வெளிச்சமா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிரியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமையா வந்து பிடிச்சவங்க கிடையாது. அங்கேயே ஒரு ரேஸ் நடந்திருக்கு. ஹெச்டிஎஸ்ஆ, ரிபல் குரூப்பா இல்ல ஃப்ரீ சிரியன் ஆர்மியா அப்படின்ற ஒரு ரேஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ரேஸ்ல எப்படியாவது ஹெச்டிஎஸ் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் இந்த அப்போசிஷன் குரூப்ஸ்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒண்ணு கிடையாது, இவங்க எல்லாருமே வெவ்வேற. ஸோ இதுக்கப்புறம் தான் ரீக்ரூப் ஆக ஆரம்பிப்பாங்க. ரீக்ரூப் ஆகும்போது யார் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த பகுதிகள் இருக்கோ அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க உண்மையான பிரச்சனையா ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இப்போ துருக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட பேக்டு போர்சஸ்க்குலாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கடமைங்கிறது சிரியன் டெமோக்ரேட் போர்ஸ், இந்த எஸ்டிஎஃப் அடிக்கிறது தான். அதை மிக பெருமளவுல தாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்பீச் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கு வரக்கூடிய சப்ளை லைன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. அதுவும் டிசம்பர் 9ஆம் தேதியோட ஃபீடு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி பேக்டு ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜை ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோக்கள் இது போல எல்லாம் வந்திருக்கு. சோ இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரீ சிரியன் ஆர்மியும் சரி, சிரியன் நேஷனல் ஆர்மியா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி பேர் வச்சிருக்கனால. ரெண்டாவது பிளாக் கூட ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு ஒற்றுமையில சொன்னா. ஆனா இவங்க யாருக்குமே எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது, தனித்தனி பேக்டு தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இங்க இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் நோக்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இஸ்ரேல் முடிஞ்ச வரைக்கும் பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோல்டன் ஏஜ் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரே கலரா இருந்தாலும் வெவ்வேறு தான், அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பொசிஷன் ஸ்ட்ராங்கா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தோட ரியல் ஃபேஸும் தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா ஐசிஸ், எல்லாரும் க்ரோ ஆயிருக்கிற மாதிரி ஐசிஸோட மேப்பும் க்ரோ ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க. அது காரணம் இங்க வந்து எண்ணெய் கிணறுகள் இருக்கு, ஆயில் வெல்ஸ், மெயினான ஆயில் வெல்ஸ் எல்லாமே இப்போ ஐசிஸ் கையில போயிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப சிக்கலுக்குள்ளேயோ ஒரு பிரச்சனை. இந்த பகுதிகள் அப்படிதான். இங்க இருக்கக்கூடிய ஐசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் வந்து முன்னேறி இருக்காங்க. ஆனா இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்டிஎஃப் ரொம்ப கம்மியான பகுதிகள் தான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. சிரியாவோட ராணுவ வீரர்கள் இருந்தா எஸ்ஏஏ சொல்றாங்க இல்லையா, அவங்க சண்டை பிடிக்காதனால பெருமளவுல இந்த பகுதிகள்லாம் பின்வாங்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த டைரிசூர் பகுதிகள் இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் யாராலையுமே கிளாரிட்டியா சொல்ல முடியாது. அதுவும் இந்த அல் ஷஹாரா இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதிகள்லாம் ஐசிஸ் ஊடுருவிட்டாங்க, பெருமளவுல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க புறநகரங்கள் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பல முனைகள்ல இருந்து இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ட்ரம்ப் அவர்கள் வரும்போது நெகோசியேஷனுக்கு ஒரு பவரா இருந்திருக்கும்.
ஆனா இப்போ ரஷ்யா டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மேபி இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். ரஷ்யாவும் ஈரானும் சரி அவங்க தான் ஏதோ சொல்றாங்களே, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? செஞ்சுதான் பார்க்கட்டுமே என்னதான் செய்றாங்க அப்படிங்கிறது போல, இந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்குறாங்க. இதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. எப்படிப்பா சொல்ற? அங்க சிரியன் அசாத் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல சண்டைய பிடிக்க கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற போல பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஆசாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சண்டை வேண்டாம், ஏகப்பட்ட விஷயங்கள் வேண்டாம். அவருக்கு ஏகப்பட்ட பெர்சனல் கோ த்ரூஸ்லாம் இருக்கு. அனலிஸ்ட் தரப்புல பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ரஷ்யாவும், ஈரானும் இப்போதைக்கு இந்த சண்டையில பெருமளவுல இன்வால்வ் ஆகாம ஒதுங்கி நிக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்ல உண்மையாலுமே அவங்களோட காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் பெருமளவுல சொல்ற மாரி அனலிஸ்ட் தரப்புலாம் சொல்றாங்க. நியூஸ்லாம் வருது இல்லையா? சோ அதெல்லாம் சொல்ற மாரி ரஷ்யாவும், ஈரானும் இந்த மிடில் ஈஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் காம்பேட் கேப்பபிலிட்டிஸ இழந்துட்டாங்களா? இல்ல ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்குறாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? சோ இதுக்கான விடை அடுத்த பதிவுல வரும். அது செந்தல் லீக் வரும். சோ ஓரளவுக்கு நம்ம இந்த சிரியாக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன அமைப்புகள் பிரதானமா இருக்காங்க, அதுல யார் யார் எந்தெந்த டைம்ல உள்ள ஊடுருவி இருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ அடுத்த பதிவுல ரஷ்யாவும் ஈரானும் ஒதுங்கி நிக்கிறாங்களா இல்ல தோத்துட்டாங்களா அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.